வணக்கம். வழக்கத்துக்கு மாறான சில தகவல்கள் தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம். நடந்து முடிஞ்ச 5 மாநில தேர்தலுடைய முடிவுகள் வெளியாயிருக்கு. பர்ட்டிகுலரா தமிழ்நாட்டோட தேர்தல்ல 500 இல்லங்க. 300க்கும் கம்மியான ஓட்ல ஒரு 5 பேர் வந்து வெற்றி வாய்ப்ப தவற விட்டுருக்காங்க. இப்ப தாவேகா 108 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும், தன்னுடைய மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு எம்.எல்.ஏக்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. எந்த கட்சியும் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கு. இந்த நிலைமையில இந்த 300 ஓட்டுக்கும் கம்மியா வெற்றி வாய்ப்பு இழந்தவங்க, ஜெயிச்சவங்க இது சம்மந்தமான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு திருப்பத்தூர் தொகுதியில அ மொத்தமா வந்து ஒரே 1 ஓட்டு வித்தியாசத்தில பெரிய கருப்பன் அப்படிங்கிறவர விட, தாவேகாவ சேர்ந்த சீனிவாச சேதுபதி அப்படிங்கிறவரு ஜஸ்ட் ஒரே 1 ஓட்டு தான் வித்தியாசம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்கான நம்பர். இந்த தாவேகாவோட வேட்பாளர் சீனிவாச சேதுபதி ஒரே 1 ஓட்டு வித்தியாசத்தில அவர் ஜெயிச்சிருக்காரு. 3 தடவைக்கு மேல திரும்ப எண்ணிட்டதாவும் சொல்றாங்க. ஸோ ஒரு ஓட்டும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இது மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே போல வேப்பனஹள்ளி அப்படின்னு ஒரு தொகுதி இருக்கு. இந்த வேப்பனஹள்ளி தொகுதியில 138 வாக்கு வித்தியாசத்தில திமுகவுடைய ஒரு வேட்பாளர் வின் பண்ணியிருக்காரு. அதேபோல கன்னியாகுமரி மாவட்டத்தில 214 ஓட்டு தான் டிஃபரன்ஸு ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க. இதேபோல போலூர் தொகுதியில தாவேக்காவை சேர்ந்த அபிஷேக் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் வந்து 227 ஓட்டு தான் இவருக்கும், இவருக்கு அடுத்த இடத்துல இருந்த தேமுதிக கேண்டிடேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறதுனால, ஜஸ்ட் ஒரு 227ங்கிற இந்த சொற்பமான ஓட்டுகள்ல தான் இவர் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இதேபோல திருக்கோயிலூர் தொகுதியில அதிமுக வின் பண்ணியிருக்கு. அதிமுகவுக்கும், தாவேகாவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் வெறும் 285 ஓட்டு மட்டுமே. இந்த 285 ஓட்டு இவருக்கு கிடைச்சிருந்ததுன்னா, 285 பிளஸ் 1 இன்னொன்னு 286 தாவேகா கிடைச்சிருந்துச்சுன்னா, இப்ப எம்.எல்.ஏக்களோட எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்கா இன்னும் ஒரு எம்.எல்.ஏ சீட் அவங்களுக்கு இன்னும் கிடைச்சிருக்கும். அதாவது 109ஆவும் மாறியிருக்கும். அடிக்கடி வெளியூர்களுக்கு டூர் மாதிரி போயிட்டு வரவங்களுக்கு மன அழுத்தம் குறையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. எடித் கோவன் யுனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. ஜனங்க வந்து எப்படி டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி குறையுது, டூர் மூலமா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் நடந்தது. டிராவல் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல்ல இது சம்மந்தமான ஒரு ஆராய்ச்சி கட்டுரைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில என்ன சொல்றாங்க அப்படின்னா, புது புது சுற்றுச்சூழல், வேற வேற மாதிரியான காலநிலைகள்ல இருக்கிற இடங்களுக்கு அடிக்கடி டிராவல் பண்றவங்களுக்கு, அவங்களுடைய வயசாகிற தோற்றம் ரொம்ப சின்ன வயசா இருக்கும். ஆனா, அவங்களுக்கு ரொம்ப வயசான மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இல்லையா? அந்த மாரியான தோற்றம் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தடவையும் டூர் போயிட்டு வரும்போது, அவங்களுக்கு இந்த உடல் அளவிலும், மனதளவிலயும் வந்து ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்குது. அது வந்து உடலையும் நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுது. அதுக்காக எப்பவுமே இளமையா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, இல்லவே இல்ல அப்படிங்கிறது தான் அந்த ரிசர்ச் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு முக்கியமான பிரபலங்கள்ல ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானுடைய ஓனர் ஜெஃப் பெசாஸ் அப்படிங்கிற அந்த பிரபலமான கோடீஸ்வரர் தான் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொகுசு கப்பல் வச்சிருக்காரு. மெயின்டெயின் பண்ண முடியவே இல்ல என்னால. "யானை கட்டி தீனி போட முடியல" அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் ஒரு கப்பல் பேருக்கு தான் பெருமைக்கு தான் வச்சிருக்கேன். ஆனா அந்த கப்பல என்னால சத்தியமா மெயின்டெயின் பண்ணவே முடியல. இது யாருக்காச்சும் வித்தரலாமா? அப்படின்ற மாரி கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, இந்த ஜெஃப் பெசாஸ் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வலம் வருது. இந்த போட்ல அவர் ஊரெல்லாம் சுத்துன அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த காலகட்டங்கள்ல ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்லயே அவர் வந்து ஹனிமூன்லாம் சுத்துனாரு அப்படிங்கிறது உலக அளவுல பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். சூப்பர் யாட்ச் அதுக்கு பேரு கோருன்னு வச்சிருக்காங்க. 400 அடிக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கப்பல். அந்த 400 அடிக்கு மேல இருக்கிற கப்பலுடைய மதிப்பு இந்திய ரூபாயில 4800 கோடி ரூபாய்க்கு ஒரு கப்பல் விக்க போறாங்க. தங்கத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது. பல 1000 வருஷங்களா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு சான்று கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட்லாண்ட் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஸ்காட்லாண்ட்ல பிரிட்டிஷ் டென்டல் ஜர்னல் அப்படிங்கிற ஒரு அ ஜர்னல் பத்திரிக்கையில இத வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில ஒரு ஃபோட்டோவையும் போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோல ஒரு கம்பி இருக்கு. அந்த அந்த கம்பிய தங்கத்தில செஞ்சிருக்காங்க. அந்த தங்கம் எவ்வளோ எடை கொண்டதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 கேரட் எடை கொண்டதா இருக்கு. அந்த 20 கேரட் எடை கொண்ட அந்த கம்பி, இப்ப இருக்கிற கரண்ட் நம்ப நகைகள் செய்ற மாதிரியே ஒரு சரியான அளவுல, விகிதத்தில அந்த
தங்கத்தையும் வெள்ளியும் செம்பையும் கலந்து அந்த கம்பியில் இருக்கிற அந்த கம்பியை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். தங்கத்தை எவ்வளோ சேர்த்தா ஒரு கம்பியாக மாற்ற முடியும், பல்லில் வரிசைகளை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னிக், அதுவும் தங்கத்தை வச்சே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ வெல்த்தியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல்களில் இன்னொன்று. மனிதர்கள் வந்து ஒரு பறவையை தாக்க போகிறாங்க அப்படின்னா பறவை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருமாமா நம்மளை தாக்க வர்றது ஒரு ஆணா பெண்ணா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானிகள் ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் பேப்பரில் தான் இந்த தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த பீப்புள் அண்ட் நேச்சர் அப்படிங்கிற பேரில் ஒரு பத்திரிகை வெளிவருது. அந்த பீப்புள் அண்ட் நேச்சரில் உலக அளவில் இயற்கையில் என்ன மாதிரியான உயிரினங்கள் எப்படி பொதுமக்களுடைய வாழ்வில் எப்படி அது மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத அந்த ஜேர்னலில் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 37 வகையான பறவைகளை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. தன்னை யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வராங்கன்னா அது எவ்வளோ தூரத்தில் இருந்து வராங்க அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணிச்சிரும் அப்படிங்கிறத இந்த பத்திரிகை சொல்லுது. பீப்புள் அண்ட் நேச்சர் அப்படிங்கிற பத்திரிகை சொல்லுது. பெண்கள் கிட்ட வந்தாங்கன்னா இயற்கையாகவே பறவைகள் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப சீக்கிரமாகவே பறந்து ஓடிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆண்கள் ஒரு பறவை கிட்ட போகும்போது 3 மீட்டர் தூரம் வரைக்கும் அந்த பறவைகள் ஆண்களை அலோவ் பண்ணுது, பெண்களை அலோவ் பண்ணலை. ஊரெல்லாம் இப்போ இந்த ஐஃபோன் வாங்குறதுக்கு எல்லாருமே சில காமெடிகள்லாம் கூட சொல்லுவாங்க, கிட்னியெல்லாம் விற்று கூட ஐஃபோன் வாங்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பந்தாக்காக வாங்குற இந்த ஐஃபோனில் ஒரு புது சேஞ்சஸ் வரப்போகிறதா ஒரு தகவல் இருக்குது. வருஷம் செப்டம்பரில் ஐஃபோன் அவங்களும் வருஷம் புது புது மாடல்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் ஐஃபோனுடைய 18வது மாடல் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. இந்த ஐஃபோன் 18 அப்படிங்கிறதுல அதை டிசைனே கம்ப்ளீட்டாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு டென்டேட்டிவ் பிளான் இருக்காமாமா. ஐஃபோன் ஒரு வருஷமும் ஒரு சிப் மாடலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதில் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாக A20 அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது சிப்பை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இப்போ எதுக்கு ஐஃபோன் வச்சுருக்காங்கன்னே தெரியாமல் சும்மாவே ஒரு பந்தாக்காக வாங்கி வச்சுருக்கிற மாதிரி ஃபோல்டபுள் ஐஃபோனாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரியாக வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிளில் புது புது சேஞ்சஸ் வரப்போகுது. அந்த ஆப்பிள் ஐஃபோன் செப்டம்பர் மாதம் சந்தைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்குது. சரி, இந்த ஆப்பிளில் புது சிஇஓவும் ஒருத்தர் ஒரு 25 வயசு பையன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அவர் எவ்வளோ சீக்கிரமாக இந்த டிசைன்லாம் சேஞ்ச் பண்ண போகிறாரு, எப்படி ஐஃபோனில் ஒரு புது புரட்சியை உண்டு பண்ண போகிறாரு அப்படின்லாம் தெரியல. ஸோ இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி.